லட்சக்கணக்கான வருஷமா மனிதர்கள் வாழ்ந்த இந்த ஒரு உலகத்துல ஆயிரக்கணக்கான ராஜாக்கள் முதல் மன்னன்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏகப்பட்ட பேர் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா வரலாறு எப்பவுமே ஒருத்தங்களை பத்தி பேசுறப்ப மட்டும் பேரை சொல்றப்பமே கூடவே சேர்ந்து தி கிரேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சேர்ந்து சொல்லுது. நீங்க கரெக்டா தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. அலெக்சாண்டர் தி கிரேட். ஏன் அலெக்சாண்டர் தி கிரேட்? நூற்றுக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்த ராஜாக்கள்லாம் அச்சீவ் பண்ண முடியாத ஒரு விஷயத்த 32 வயசு வரைக்கும் மட்டுமே வாழ்ந்த அலெக்சாண்டர் என்ன பண்ணிட்டாரு? உலகத்துல போன இடத்துல எல்லாம் அவருக்கு வெற்றி கிடைச்சிட்டு இருந்துச்சு. அவர் நினைச்சும் என்டர் ஆக முடியாம இருந்த ஒரே இடம் இந்தியா. அலெக்சாண்டர் இறந்து போகிறப்போ என்னைய ஒரு மருத்துவரை அதாவது ஒரு டாக்டரை என்னோட உடம்ப எடுத்துட்டு போக சொல்லுங்க. போற வழி ஃபுல்லா தங்கத்தையும் வைரத்தையும் பதிச்சு வைங்க. நான் கொண்டு வந்த தங்கத்தையும் வைரத்தையும் பதிச்சு வைங்க. அண்ட் ஃபைனலி அந்த இடத்துல என்னை புதைக்கிறதுக்கு முன்னாடி என் கை ரெண்டையுமே வெளியே மண்ணுக்கு வெளியே வைங்க அப்படிங்கிறத சொன்னாரு. ஏன் இப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு ரெக்வெஸ்ட் அலெக்சாண்டர் வச்சாரு? இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்குது. அலெக்சாண்டர் ஏன் இந்த கிரேட் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க. இவர் ஒரு அரச குடும்பத்துல கிட்டத்தட்ட ஜீசஸ் பிறக்கிறதுக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடியே மெசடோனா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பகுதி கிரீஸ்ல இருக்குது. இந்த பகுதியில பிறந்த ஒருத்தர் தான். நம்ம 2300 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கதையை பார்க்க போறோங்கிறத ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களோட இமேஜினேஷன் எல்லாமே ஒரு 2300 இயர்ஸ்க்கு முன்னாடி கிரீக்க மக்கள் எப்படி வாழ்ந்திருந்தாங்கிறத யோசிச்சு பிராக்டிஸ் பண்ணி யோசிச்சு பாருங்க. ஸோ இப்படி இருந்த இந்த ஒரு அலெக்சாண்டர் அப்படிங்கிறவர் பிலிப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மன்னருக்கு பிறக்கிறாரு. சின்ன வயசுல இருந்தே அலெக்சாண்டருக்கு டியூட்டர் பண்ணது இந்த குரு யாரு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது, அரிஸ்டாட்டில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிலாசபர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு மிகப்பெரிய ஒரு டீச்சர். சோ அரிஸ்டாட்டில் பர்சனலா அலெக்சாண்டருக்கு உலகத்தை பத்தி, அவங்களோட வரலாறை பத்தி, கிரீக்க மக்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்காங்க எல்லா விஷயத்தையும் சின்ன வயசுல இருந்தே சொல்லி தந்துகிட்டே இருந்திருக்காரு. அலெக்சாண்டர் இதெல்லாம் ஒரு சைடு படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமா இருந்தாலும் இன்னொரு சைடு போர் வியூகம்னா என்ன, எப்படி ஒரு போர் தொடுக்கிறது, நம்மளோட படைகளை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தன்னோட அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டே இருக்காரு. இப்படி ஒரு சின்ன வயசு போயிட்டே இருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்குது. பிலிப் அப்படிங்கிறவர் அந்த இடத்தை கிரீஸே பரிசா ஆண்டுட்டு இருக்காரு, அவரோட அப்பா ஆண்டுட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் தனக்கு ஏத்த மாதிரி ஒரு குதிரையை வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிலிப் அங்க கிரீக்ல இருக்கிற எல்லா மக்கள் கிட்ட சொல்லி அனுப்புறாரு. உங்ககிட்ட இருக்கிறதே தெரிஞ்ச பயங்கர கெத்தான ஒரு குதிரையை என்கிட்ட கொண்டு வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அண்ட் ஃபைனலி ஏகப்பட்ட பேர் நிறைய குதிரையும் கொண்டு வராங்க. இத்தனை குதிரையை கொண்டு வரப்ப அவர் அதுக்கு எந்த குதிரையை வாங்குறதுங்கிறதுக்கு கரெக்டா டெஸ்ட் பண்ணும். கரெக்டா சோ அதுக்குன்னு ஒரு கிரவுண்டை டெவலப் பண்ணி இந்த இடத்துல எந்த குதிரை இருக்கிறது அதிகமா சாகசங்களை பண்ணுதோ, எது தன்னோட கண்ட்ரோல் சொன்னதை கேக்குதோ அந்த குதிரை வாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இருக்காரு. அப்படி இருக்கிறப்போ கொண்டு வரப்படுற ஒரு பர்டிகுலர் குதிரை அவர் சொல்றதை கேட்கவே மாட்டேங்குது, கண்ட மணி குதிச்சு இருக்குது. பிலிப்புக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. இதெல்லாம் ஒரு குதிரைன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கீங்களே, இதை அனுப்புங்க அப்படின்னு சொல்ற நேரத்துல அலெக்சாண்டர் ஒரு டீனேஜர், இது வரைக்கும் அங்க இருக்கிற கிரீக்க மக்கள்னால பெருசா பார்க்கப்படாத ஒரு அரசியல் வாரிசா மட்டுமே பார்க்கப்பட்ட ஒருத்தர் கூட்டத்துக்குள்ள வெளியே சொல்றாரு, அந்த குதிரை கிட்ட நாம் போகணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த குதிரை ஒரு மதம் பிடிச்ச யானை மாதிரி கண்ட மணிக்கு குதிச்சிட்டு இருக்கு. இருந்தாலும் பிலிப் சொல்றாரு சரி போ அப்படிங்கறத சொல்றாரு. அலெக்சாண்டர் குதிரை கிட்ட போய் ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்றாரு. அந்த குதிரை அது மத்தியான நேரமா இருக்கிறதுனால அந்த குதிரை தன்னோட நிழலை கீழே பார்த்து பயந்து அதுல இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக குதிச்சு தப்பிச்சு ஓட பாக்குது. தன்னோட நிழலை பார்த்தே பயப்படுது. சோ அலெக்சாண்டர் என்ன பண்ணாருன்னா அந்த குதிரை கிட்ட லைட்டா பேசி அதை சமாதானப்படுத்தி அதை சூரியனுக்கு எதிர் திசையில திருப்பி வைக்கிறாரு. அது தரைய பார்க்க விடாம நேராவும் பார்க்க வைக்கிறாரு. பார்க்க வச்சுட்டு சொல்றாரு, நானும் நீயும் உலகத்தை போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஏறி உட்கார்ந்து அந்த குதிரையை அவர் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த பிலிப்பா இருக்கட்டும், கிரீக்க மக்களா இருக்கட்டும், எல்லாருமே பயங்கரமா வியந்து போறாங்க. பிலிப் அந்த குதிரையை அவருக்குன்னு பரிசமும் அழிச்சிடுறாங்க. அடுத்து அலெக்சாண்டர் உலகத்தை கான்குயர் பண்ண போன காலகட்டத்தில் அந்த குதிரையும் கூடவே சேர்ந்து வரப்போகுது கதையிலங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இருக்கிற நேரத்துல யாருமே எதிர்பார்க்காத விதமா அலெக்சாண்டரோட அப்பா தன்னோட கூட இருந்தவங்கனாலே கொல்லப்படுறாங்க. அவர் இறந்து போறாரு. இறந்து போனவொடனே அலெக்சாண்டர் பவருக்கு வந்துடுறாரு. அலெக்சாண்டர் பவருக்கு வந்தவொடனே அவருக்கு வயசு பாத்தீங்கன்னா 20 வயசு தான். அவ்வளவு பெரிய ஒரு மன்னன் இருந்த ஒரு இடத்துல ஒரு 20 வயசு பையன் பவருக்கு வந்தவொடனே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அது வரைக்கும் அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்த குட்டி குட்டி குறுநில மன்னர்கள் எல்லாருமே இருந்துகிட்டு பதிலுக்கு பதில் சண்டை போட்டுக்கிட்டு தனித்தனி நாடுகளா பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிடுறாங்க. சோ இப்படி எல்லாருமே பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அலெக்சாண்டருக்கு செம்ம கோவம். அப்பா சொன்னா கேட்பீங்க, என் வயசு சின்னதா இருக்கு, இல்ல நான் ஒரு பெரிய ஆள் இல்ல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அதனால தானே இதை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட படையை திரட்டுறாரு. முதல்ல போருக்கு செல்ல ஆரம்பிக்கிறாரு. எந்தெந்த நாடுகள் அவர் சொன்னதெல்லாம் எதிர்த்து நினைச்சோ எல்லா நாடுகளையும் தான் முன்னாடி மண்டி போட வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம
இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து தண்டனை வந்து உச்சக்கட்ட தண்டனை கொடுக்குறாரு. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்களை வந்து அடிமைத்தனத்துக்கு வித்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி யாருமே யோசிச்சு கூட பார்க்க முடியாத தண்டனைகள் கொடுக்குறாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதை பார்த்துட்டு எவனுமே ஒருத்தன் வந்து தைரியம் வந்துடக்கூடாது, ஓகே நம்ம எதிர்த்து நின்றலாம் அப்படின்னு. எதிர்த்து நின்னா என்ன கதி ஆகும் அப்படிங்கிறது தெரியற அளவுக்கு ஒரு பாடம் புகட்டுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்றாரு. இதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மொத்த கிரீக்கும் வந்து அவங்க அப்பா கிட்ட இல்லாத அளவுக்கு எக்ஸ்ட்ராவா சில நாடுகளும் வந்து இவரோட கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா இவர் இவ்வளவு பெரிய ஒரு அரக்கனா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல பாக்குறாங்க. இவர் வந்து இவ்வளவு பெரிய ஒரு படைபலம் இருக்குது. 70,000 பேர் இவரோட படையில மொத்தம் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த 70,000 வச்சுட்டு இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு பாதி படையை வந்து வீட்டிலேயே விட்டுட்டு தன்னோட அப்பாவோட கனவான பெர்ஷியா அப்படின்னு சொல்லப்படுற இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யம், அன்னைக்கு இருந்த பெர்ஷியா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்ல இருந்து அங்க வரைக்கும் போகும். சோ 37,000 பேர் கொண்டு ஒரு படையை எடுத்துட்டு இவர் வந்து போருக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஃபைனலி அங்க வந்து ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு மன்னன் யாருன்னு பாத்தீங்கன்னா டாரியஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மன்னன். இந்த பேரும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பிகாஸ் வரலாற்றுல ரொம்பவே சிறப்புமிக்க ஒரு மன்னன், பெர்ஷியாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னன் சொல்லிக்கலாம். சோ டாரியஸ் வந்து நதிக்கரைக்கு இந்த சைடு இருக்காரு, அலெக்சாண்டர் நதிக்கரைக்கு இந்த சைடு இருக்காரு. டாரியஸோட படை வந்து அலெக்சாண்டரை விட டபுள் த டைம்ஸ் இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த சைடு வந்து அலெக்சாண்டர் இருக்காரு. இங்க இருக்கிற மக்களுக்கு நீ எல்லாம் ஒரு ஆளா என்னை எதிர்த்து வந்து அப்படிங்கிறது வந்து அலெக்சாண்டரை பார்த்து ஒரு இலக்காரமான ஒரு விஷயம். அலெக்சாண்டருக்கு என்னன்னா, ஓ நீ படை இருக்குங்கிற காலத்துக்காக என்னோட முன்னோர்கள் எத்தனை பேர் நீ அசிங்கப்படுத்தி இருக்க, நான் வந்து உன்னை வந்து பதிலுக்கு பிடிக்க வரேன் அப்படிங்கிற ஒரு லாஜிக். ரெண்டு பேரும் போர்ல மோதுறாங்க. ஃபைனலி போர்ல வந்து ஜெயிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் தான் ஜெயிக்கிறாரு. யாருமே எதிர்பார்த்தது இல்ல. இந்த ஒரு வரலாறு வந்து அலெக்சாண்டருக்கு ராஜாதி ராஜா அப்படிங்கிற ஒரு பட்டம் மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துறாங்க. இப்படி ஒரு டாரியஸை வந்து இந்த ஒரு வயசுல ஒருத்தன் வந்து ஜெயிச்சிட்டா, இன்னமும் அலெக்சாண்டருக்கு வந்து 20 வயசு கிட்ட தான் இருக்குது. சோ எல்லாரும் மிரண்டு போறாங்க. டாரியஸ் இந்த இடத்துல வந்து தோக்குறதுக்கு பயந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியா இருக்குது. பெர்ஷியா அப்படின்னு சொல்லப்படுற இவ்வளவு பெரிய இடம் வந்து அலெக்சாண்டருக்கு வந்து முடிசூட்டுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கான்டினென்ட் கையில கிடைச்ச மாதிரி ஆயிடுது. பாதி ஏசியா அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சோ இப்படி ஒரு இடம் கிடைச்சதுக்கு அப்புறம் அலெக்சாண்டர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள போறாரு. பெர்ஷியா மன்னர்கள் யார் யார் வந்து அவர் எதிர்த்து நின்னாங்களோ, குறுநில மன்னர்கள் யார் யார் இருந்தாங்களோ அவங்களை யாரையுமே துன்புறுத்தாம அங்க இருக்கிற மக்களை வந்து தன்னோட வசம் கொண்டு வரணுங்கிறதுக்காக அங்க இருக்கிற அரச குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்தையுமே வந்து ஒழுங்கா ட்ரீட் பண்றாரு. அங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் வந்து கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. இங்கே வந்து 2 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. சோ இந்த திருமணங்கள்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்டுக்கு வந்து ஒரு பாண்டை கிரியேட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்குறாரு. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அலெக்சாண்டர் இதெல்லாம் போகிறப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து சொந்தமா அவரோட பேருக்கு ஏற்ற மாதிரி வந்து புதுசா சிட்டிஸ் உருவாக்குறாரு. எங்க போனாலும் வந்து கிரீக் கலாச்சாரத்தை உள்ளுக்குள்ள திணிக்கணும்னு நினைக்கிறாரு. காரணம் வந்து அவரை பொறுத்த அளவுக்கு கிரீக் மக்களை தவிர மத்தவங்க எல்லாருமே வந்து காட்டு மிராண்டிகள் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. பட் பெர்ஷியாக்குள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அங்க இருக்கிற ஆர்கிடெக்சர், அங்க இருக்கிற ஆர்ட் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து மிரண்டு போய் நினைக்கிறாரு, ஓகே நம்ம மட்டும் இல்ல உலகத்துல நிறைய கலாச்சாரங்கள் இந்த மாதிரி இருக்கு, எல்லாமே கெத்தான கலாச்சாரம் தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு. சோ அங்க இருக்கிற மக்களையும் வந்து ஈக்குவலா இங்க வந்து ஒரு கிரீக் ஜெனரல் இருந்தாங்கன்னா ஈக்குவலா வந்து ஒரு பெர்ஷியன் ஜெனரலும் இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்றாரு. ஆனா இங்க இருக்கிற கிரீக் படை வீரர்களுக்கு எல்லாமே வந்து பயங்கரமா கடுப்பாகுது. என்ன நான் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல ஜெயிப்பேன், ஆனா ஜெயிச்சவனுக்கு நீ எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவியா, எனக்கு ஈக்குவலா எப்படி அவன் நிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் உண்டாகுது. பட் இதெல்லாம் அரசியல், அங்க இருக்கிற ஆதாயங்களை தேடுறதுக்குங்கிறது அங்க இருக்கிற மக்களுக்கு புரியல, கிரீக் மக்களுக்கே புரியல. சோ இது கடுப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் அடுத்து போகக்கூடிய இடம் பல வருஷமா ஒரு காதுல ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஈஜிப்ட் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு இடம் வந்து பயங்கர பெயர் போன ஒரு இடம்ப்பா. இங்கதான் வந்து இருக்கிறதுலே கெத்தான வைரங்கள், வைடூரியங்கள், பல வருஷமா இங்க ஒரு கல்ச்சர் இருக்குது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரியுது. சோ அலெக்சாண்டர் வந்து ஈஜிப்டை நோக்கி அவர் போடப்படுறாரு, ஒரு மிகப்பெரிய படையை கொண்டு போறாரு. பட் அவர் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஈஜிப்ட் வந்து அவர் வரப்ப வந்து அவரை வரவேற்கிறாங்க, வாங்க தலைவா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அடுத்த போறீங்க. என்னடா நான் உன்னை பிடிக்க வந்து என்ன வரவேற்கிறேன்னா அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க, பெர்ஷிய மக்கள் வந்து எங்களை பல வருஷமா அடிமைத்தனம் பண்ணியிருந்தாங்க, நீங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு விடிவெளியா இருக்கீங்க, நீங்க தான் வந்து எங்களை காப்பாத்தி இருக்கீங்க பெர்ஷியன் மக்கள் கிட்ட இருந்து, நாங்க வந்து உங்களை ஒரு ராஜாவே பாக்குறோம்னு சொல்லி அங்க இருக்கிற அரசு இருக்கிறது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அங்க வந்து ராஜா அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் கொடுத்துறாங்க. இவர் வந்து பயங்கர அஸ்டானிஷ் ஆகி அவர் என்ன பதிலுக்கு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிற ஒரு சிட்டியை வந்து ஈஜிப்ட்ல உருவாக்குறாரு. இன்னைக்கு வரைக்கும் இந்த சிட்டி இருந்துட்டு இருக்குங்கிறது ஆச்சரியமான விஷயம். 2300 வருஷத்துக்கு முன்னாடி இவர் வந்து ஒரு சிட்டியை உருவாக்குறாரு. அங்க வந்து ஈஜிப்ட்ல இருக்கவங்களே வந்து பவர்ல உட்கார வைக்கிறாரு, எல்லாருமே நல்லா பாத்துக்கோங்கிறாரு. இன்னமும் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா அப்படிங்கிற ஒரு பெயரும் அவர் காதல விழுகுது. இந்த நாட்டை பத்தி அவர் கேள்விப்படுறாரு, வளங்களை பத்தி கேள்விப்படுறாரு. இது வரைக்கும் நம்ம கடந்து வந்த பாலைவனங்களா இருக்கட்டும், இல்ல வந்து பனி பகுதிகளா இருக்கட்டும், இதெல்லாம் இல்லாம மரங்கள் நிறைஞ்ச முழுக்க செடிகளால யாருமே பார்க்காத அனிமல்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி வைரமும் வைடூரியமும் இருக்கிற ஒரு நாடுங்கிற ஒரு விஷயத்தை கேள்விப்படுறாரு. ஏசியாவோட எண்ட் அப்படின்னு அவர் பார்த்த இந்தியாவை வந்து எப்படியாவது பிடிச்சிடணும்னு நினைக்கிறாரு. அலெக்சாண்டர் இதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு படையை திரட்டி வந்து அவர் இந்தியாவை நோக்கி வர ஆரம்பிக்கிறார். அலெக்சாண்டர் வந்து பெண்கள் மேல மட்டும் இல்ல ஆண்கள் மேலேயுமே ஈர்ப்புடையவர். அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பார்க்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து அவருக்கு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டையும் தாண்டி அப்படின்னு சொல்ல ஒரு மனைவி மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலி இதெல்லாம் தாண்டி வந்து இந்தியாக்குள்ள அவர் என்டர் ஆகணும்னு நினைக்கிறாரு. இந்தியாவுக்குள்ள அவர் என்டர் ஆகணும்னு நினைச்சது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இது வரைக்கும் பெர்ஷியா வரைக்கும் தான் வந்து கிரீக் மக்களுக்கே தெரியுமே, அதுதான் அவங்க எதிர்த்த ஒரே நாடு, அந்த இடத்த ஃபுல்லா பிடிச்சாச்சு. அடுத்து இந்தியாவுக்குள்ள என்டர் ஆகணும். இந்தியாவை யாரும் அவங்க பார்த்தது கூட கிடையாது. முதல்ல இந்தியாவுக்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அவர் வந்து நிக்கிறாரு.
இந்த சைடு பாத்தீங்கன்னா புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லப்படுற போரஸ் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து அதர் சைடு இருந்துட்டு இருக்காரு. இவர் வந்து ஒரு குறுநில மன்னன். அலெக்சாண்டர் நினைச்சுக்கிறாரு ஒரு சின்ன மன்னன் தானே, இவனை தூக்கி போட்டுலாம், உள்ளுக்குள்ள போனா மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் இருக்கும், அவங்கள தான் தூக்க வேண்டியது நம்மளோட காரணம் அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் யார் இருந்தாங்கிற ஒரு கேள்வி வரும். பேசிக்கா இங்க வந்து அப்பவே வந்து சோழர்களும் பாண்டியர்களும் வந்து இருந்த ஒரு காலகட்டம் தான். இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி ரொம்ப நார்த்திலே சொல்றேன். அங்கே வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த புருஷோத்தமன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து இவங்க போற வழியில இருக்காங்க. இந்த போரஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இவருக்கு எதிர்த்த ஒரு போராட்டம் நடக்கணும்னு தெரியுது. சோ யுத்த களம் இருக்குது, ஒரு காட்டுக்குள்ள இருக்காங்க. பட் இந்த காடே வந்து உங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. அது வரைக்கும் களங்கள் எல்லாமே வந்து போர்க்களம் எல்லாமே வந்து டெசர்ட்ல இருந்துச்சு. பட் இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து மரங்களும் செடிகளும் இருக்குது. ஆச்சரியப்பட்டு அலெக்சாண்டர் இருந்துகிட்டு ஓகே இதுக்குள்ள ஒரு போராட்டம் தானே, ஒரு சின்ன மன்னன் தானே அப்படின்னு நினைச்சு நிக்கிறாரு. பட் இது வரைக்கும் அலெக்சாண்டரோட வாழ்க்கையிலே பார்க்காத ஒரு விஷயம், திடீர்னு நிலம் அதிர ஆரம்பிக்குது. என்னன்னு புரியல, இதென்ன நிலநடுக்கமா இல்லை என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ முன்னாடி அவங்க பார்க்காத ஒரு அனிமல், ஒரு யானை தும்பிக்கையோட தந்தத்தோட 4 குதிரைக்கு சமமா ஹைட்டா ஒரு விஷயம், அது மேல 4 பேர் உட்கார்ந்துகிட்டு வரத பாக்குறாங்க. ஒரு யானை இல்ல, இந்த மாதிரி நூத்துக்கணக்கான யானைகள் வந்து ஓட வர ஆரம்பிக்குது. அந்த யானை பிளிர்ற சத்தம் இருக்குல்ல, அதை கேட்டு அலெக்சாண்டர் குதிரையெல்லாம் வந்து தெரிக்குது, பைத்தியம் பிடிக்க ஆரம்பிக்குது, மாத்தி மாத்தி ஓட ஆரம்பிக்குது. அலெக்சாண்டர் படை வீரர்கள் யாருமே அது வரைக்கும் அப்படி ஒரு விஷயத்தை பார்த்ததுல எல்லாருமே பதறி போறாங்க. என்னடா கண்ணு முன்னாடி நடக்குதுங்கிறத யூகிக்கிறாங்க, அவங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல. இப்படி இருக்கிற தருணத்துல அலெக்சாண்டர் தன்னோட வாழ்நாளே பார்க்க முடியாத அளவுக்கு அடி வாங்குறாரு. போரஸ் வந்து முதல் நாள் சண்டையில பாத்தீங்கன்னா போரஸ் வந்து அலெக்சாண்டர் ஊதி தள்ளிடுற அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பவர் எடுக்கிறாரு. பட் அலெக்சாண்டர் பின்னாடி போறாரு, மறுபடியும் வந்து குழுக்களை சேர்க்கிறாரு. சேர்த்துக்கிட்டு மறுபடியும் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறது ட்ரை பண்றாரு. மறுபடியும் தோல்வி, மறுபடியும் முயற்சி பண்ணி ஃபைனலி தன்னோட படை எல்லாருமே அழிஞ்சு போற நிலைமைக்கு வர்றப்ப ஃபைனலி போரஸ் வந்து ரவுண்ட் பண்றாங்க. ஆனா அலெக்சாண்டர் வந்து போரஸோட வீரத்தை பார்த்து இங்க இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் பார்த்து மிரண்டு போய் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அதே நேரத்துல மரியாதையோடய என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பிடிச்ச மன்னனை வந்து மறுபடியும் நாட்டை நீனே எடுத்துக்கோ, நான் எனக்கு கீழே இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போர்ஸை பார்த்து வியந்து போறாரு. அப்பதான் இந்தியானா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்குது. ஸோ இதை வந்து கண்டிப்பா பிடிக்கணும், இது என்ன யாருமே பார்க்காத ஒரு விஷயமா இருக்குது, யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை நான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்காரு. பட் அலெக்சாண்டரோட படை வீரர்கள் எல்லாம் பயந்து போயிட்டாங்க. இது வரைக்கும் அவங்க பார்க்காத விஷயம், யானையா இருக்கட்டும், அங்க இருக்கிற நோயா இருக்கட்டும், இது வரைக்கும் அவங்க இருந்த கிளைமேட் வேற, இப்போ இருக்கிற கிளைமேட் வேற, இது எல்லாமே ரொம்ப புதுசா இருந்துச்சுங்கிறதுனால அவங்க படை வீரர்கள் எல்லாம் போராட ஆரம்பிக்கிறாங்க. நாங்க கண்டிப்பா திரும்பி போக ஆரம்பிக்கிறோம், நீ வேணா உலகத்தை தனியா போய் பிடிச்சுக்கோ, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வேற வழி இல்லாம அலெக்சாண்டர் வந்து திரும்பி அவங்க நாட்டை நோக்கி போறாரு. ஃபைனலி கிரீஸ்க்கு போற அலெக்சாண்டர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வராத ஒரே பாதி வந்துட்டு வெளியே போனாரு, இல்ல வந்து எட்டி பார்த்துட்டு வெளியே போனாருன்னா இந்தியா மட்டும். அது வரைக்கும் எல்லாத்தையுமே அவர் பிடிச்சிட்டாரு. எனக்கு ஒரு சின்ன அசம்ஷன் என்ன, உள்ள வந்திருந்தா என்ன நடந்திருக்குங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. பட் இனிமே அது நடக்கவே இல்லை வரலாறுல. சோ திரும்பி வந்து அவர் கிரீஸ்க்கு போறாரு. கிரீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் அவர் பயங்கரமா நோய்வாய்ப்படுறாரு. யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ஃபீவர் வருது. அந்த ஃபீவர்ல அவர் இறந்து போக போறார் அப்படின்னு தெரியறப்போ அவரோட மரண படுக்கையில இருக்கிறப்ப வந்து அவர் வந்து ஒரு விஷயத்த அவங்க கிட்ட சொல்றாரு. நான் இறந்து போக போறேன்னு எனக்கு தெரியும், எனக்கு கடைசியா 3 இதுல வந்து ஏகப்பட்ட வெர்ஷன்ஸ் இருக்குது எப்படி இறந்தாருன்னா, அதுல ஒரு வெர்ஷன் நான் சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெர்ஷன் சொல்றேன். நான் இறந்து போக போறப்ப வந்து எனக்கு 3 ஆசைகள் இருக்குது. முதல் ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இறந்து போக போறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, என்னைய வந்து சவப்பட்டியில கொண்டு போகிறப்ப என் கூட வந்து ஒரு மருத்துவர் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் போற வழி ஃபுல்லா வந்து வைரத்தாலையும் தங்கத்தாலையும் வந்து அலங்கரிக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. அண்ட் மூணாவது வந்து என்னைய வந்து அந்த மரண படுக்கையில வைக்கிறப்ப என் கை ரெண்டையும் வந்து அந்த சவப்பட்டிக்கு மேல வைங்க அப்படிங்கறத சொல்றாரு. சுத்தி இருக்கவங்க எல்லாம் வந்து வியந்து போய் ஏன் இப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. முதல் விஷயம், மருத்துவர் ஏன் என்ன கூப்பிட்டு போகணும்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு பெரிய மனநலம் இருந்தாலும் சரி, எவ்வளவு செலவு பண்ணாலும் மரணத்தை எந்த ஒரு மருத்துவர்னாலையும் ஜெயிக்க முடியாது. வாழ்க்கையை வந்து பார்த்து வாழணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இது முதல் லெசன் அப்படிங்கறத சொல்றாரு. ரெண்டாவது லெசன், வைரமும் வைடூரியமும் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ரிச்சஸையும் நான் எடுத்துட்டேன். அது இஜிப்டா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், பர்ஷியாவா இருக்கட்டும், எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஆனா எதையுமே ஒண்ணு கூட என் வாழ்க்கையில எனக்கு கடைசியில கொண்டு போக முடியாதுங்கிறது மக்களுக்கு தெரியணும். அதனால ரெண்டாவது. அண்ட் மூணாவது வந்து, நான் எவ்வளவு பவர் இருந்தாலும் எவ்வளவு விஷயம் என்கிட்ட இருந்தாலும் கையில என் கடைசியில இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. நான் வந்து ஒரு சாதாரண மனுஷனா, ஒரு சாதாரண பணமா தான் அங்க படுத்து கிடக்க போறேன். இந்த மூணுமே வந்து மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த மூணையும் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்றாரு. இந்த மூணே அங்க மக்கள் பண்ணாங்களா அதுக்கு அப்புறம் கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் இட் பிகம் ஸ்கெட்சி. அவரோட மரணப்படுக்கை இருக்கப்ப அவர் இறந்து போறாரு. அதுக்கப்புறம் வந்து 32 வயசுல அவர் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு குதிரை வண்டியில வச்சு அவரை கொண்டு போயிட்டு இருக்கப்போ, அந்த பணத்தை வச்சு கொண்டு போயிட்டு இருக்கப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, மன்னர்கள் வந்து மாத்தி மாத்தி இவரோட எனக்கு சொந்தம் அவருக்கு சொந்தம்னு சொல்லி அவரோட உடம்ப வந்து வரலாற்றுல இருந்து காணாம போக வச்சுட்டாங்க. எதுக்குற இந்த பணத்தை கடிச்சுக்கிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பணத்தை கொடுத்தா வந்து அது வந்து ஓகே அலெக்சாண்டரோட உடம்பே வந்து எங்க ஊர்ல தான் இருக்குன்னு சொன்னா அப்ப நான் தான் அடுத்த ராஜா, அந்த மாதிரி ஒரு போராட்டம் போயிருக்கு. வரலாற்றுல இவரோட இவர் இறந்து போன இடம் இதுதான், இல்ல இவர் புதைக்கப்பட்ட இடம் இதுதான் சொல்லி ஏகப்பட்ட இடங்கள் யூகிக்கப்படுது. பட் ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரோட உடம்புக்கு என்னாச்சு அப்படின்னே தெரியாது, அவர் எங்க மறைந்தார் அப்படிங்கறதே தெரியாது. இவர் 3 விஷயம் சொன்னாரு. பட் 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய ஒரு மன்னன்
இன்னைக்கு எங்க இருக்காருன்னு கூட யாருக்குமே தெரியாது. இதை கூட அலெக்சாண்டரோட வரலாற்றுல சேர்த்து வச்சுக்கலாம். இந்த சில காரணங்கள்னால இவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டு அது ஒரு செல்ஃப் ரியலைசேஷன், இவர் அச்சீவ் பண்ண இடம் இதெல்லாம் வந்து 2300 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்காருங்கிற காரணத்தினால தான் அலெக்சாண்டர் இஸ் த கிரேட் அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களுக்கு இந்த ஹிஸ்டரி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல அடுத்து எந்த மன்னனை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறீங்க லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல பாக்குறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஹிஸ்டரியில ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட அதை ஷேர் பண்ணுங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பை, சியர்ஸ்.